இந்த மாமமச்சான் கூட்டணியை பற்றி பேசும்போது பக்கத்திலே இருந்து எடுத்து கொடுத்த ஜி.கே. நாகராஜ் இருக்காரு. நாகராஜ் இருந்தே ஆரம்பிக்கலாம். நாகராஜ் சார், இது என்ன சார் புதுசாக இருக்கே சார் மாமமச்சான் கூட்டணி அப்படிங்கிறது? அதாவது முதல்ல பங்காளி பற்றி சொல்லுவோம். பங்காளிகள் அப்படின்னா இங்கே அர்த்தம் நீங்கள் தமிழ்நாட்டை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்து ஊழல் செய்து அதில் பங்கெடுத்து கொண்டவர்கள் பங்காளிகள். கேக்குதா? கேக்குது நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? நான் பேசுறது கிளியர் கேக்குது. அதாவது ஊழல் செய்து ஊழலில் பங்கெடுத்து கொண்டவர்கள் பங்காளிகள். அந்த பங்காளிகளோடு நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, மாமமச்சான் அப்படிங்கிறது தூத்துக்குடி பகுதியில் அங்கே இருக்கிற சமூகத்தினர்லாம் முத்துக்குளிக்க போவாங்க. முத்துக்குளிக்கிறதுக்கு உள்ளே இறங்குறப்போ அந்த உடம்புல கயிறை கட்டிட்டு அந்த கயிறை பக்கத்தில் அக்கா வீட்டுக்காரரோ தங்கச்சி வீட்டுக்காரரோ அல்லது அந்த முறையில் மச்சான் முறையாகும். அவங்க கையில் அந்த கயிறை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே குதிப்பாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால் கூட டக்குன்னு கயிறை மேலே இழுத்து காப்பாற்றக்கூடிய ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாமா மேலே பாசம் அதிகம். ஏன்னா தங்கச்சி கொடுத்துருக்குறோம், அக்காவை கொடுத்துருக்குங்கிற பாசம் அதிகம். அப்படி பார்க்குறப்போ தேசப்பற்று உள்ளவர்கள் மாமன் மச்சான்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஊழலில் சிக்காமல் இந்த தேசத்து மீது அக்கறை கொண்டவர்கள் மாமன் மச்சான்கள். அதைத்தான் நீங்க இங்க எடுத்துக்கணும். உறவு முறை அப்படிங்கறது அப்படித்தான் நீங்க கொண்டு போய் ஆகணும். ஆக பங்காளிகள் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லப்படுறது ஒரு போட்டிக்கான வாதமாக வைக்கப்படும். முதல்ல பங்காளிகள் தேவைப்படுறாங்களே, பக்கத்துல இருக்கிறவங்க பங்காளிகள் தானே. இல்ல, நல்லது கெட்டது கட்டாயம் வேணும். இப்போ இன்னைக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம், அதுக்கு பாஜக தேவைப்பட்டது. பங்காளியாக சென்று நாங்கள் அங்கே அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக பண்ணி முடித்தோம். ஒரு பெருந்தன்மையோட பெரிய மனதோடு நீங்கள் என்னெல்லாம் பங்காளிகள் சுட்டி இருந்தாலும், கோபேக் மோடின்னு சொல்லியிருந்தாலும், மோடியை தரப்புரிய விமர்சனம் செஞ்சிருந்தாலும், எப்போ கூப்பிட்டாலும் நின்று செய்யக்கூடிய ஒரு பங்காளியாக பாஜக இருக்கிறது. அதற்கு காரணம் தேசத்தின் மீது உள்ள பற்று. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.